இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபில்மோரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோ எடிட்டிங் மேற்கொள்ளலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் காணப்படுகின்ற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி முடிக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களது சந்தேகங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ முதலாவதாக நீங்கள் இன்புட் பண்ண வேண்டிய வீடியோஸை இன்புட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அது எப்படின்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடைச்சிடும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்மோரா டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஸோ கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம எடிட் பண்ண வேண்டிய வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோ ட்ராக்கில் கொண்டு வந்து விடுங்க. ஸோ விட்டிங்கன்னா உங்களது வீடியோ ஷோ ஆகும். தென் உங்களது வீடியோவில் சம்டைம் வாய்ஸ் குறைய இருக்கும். ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பர்பஸுக்காக நான் இந்த வீடியோட சவுண்டை மியூட் பண்ணுறேன். ஸோ நமக்கு டிஸ்டர்ப் ஆகியிருக்கும். ஸோ இப்போது எப்படி இந்த வீடியோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ செட்டிங் ஷோ ஆகும். அதில் ஆடியோ வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 0வில் இருக்கும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள இயலும். தென் ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதை டிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் ஆகும். தென் ஓகே பண்ணுங்கள். இப்போது உங்களது வீடியோ ட்ராக்கில் ஆடியோவினுடைய அளவு அதிகரிச்சிருக்கிறது பார்க்கலாம். ஸோ உங்களது சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இதன் மூலம் நீங்கள் உங்களது சவுண்டை அதிகரித்து கொள்ளலாம். தென் இந்த வீடியோவில் தேவையில்லாத பகுதியை எப்படி கட் பண்ணி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ உங்களது வீடியோவை ஸோ தேவையான பகுதியை நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் தேவையில்லாத பகுதியை டிலீட் பண்ண போகிறேன். ஸோ இதிலிருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் உங்களது கேசரை கொண்டு வச்சு சிசர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளலாம். கட் பண்ணின பிறகு கட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணி delete ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ delete ஆகும். அல்லது கிளிக் பண்ணி delete ஆப்ஷன் கொடுங்க, delete ஆகும். ஸோ இதை நீங்கள் பிசிலையும் delete ஆப்ஷன் கொடுக்கலாம், சாஃப்ட்வேர்லையும் delete ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. தென் இதை ஃபர்ஸ்ட் லைனில் ஸோ சீக் பண்ணி கொண்டு விடுவோம். இப்போ ஓகே. அதே மாதிரி லாஸ்ட்லையும் கட் பண்ணுவோம். ஸோ தென் இரண்டாவது கட் பண்ணுற முறை ஸோ உங்களை வீடியோ கிளிப்பில் லாஸ்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா கேசரை ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பிடிச்சி ஸோ உங்களோட வீடியோ எண்டில் கொண்டு விட்டிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையானது கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படித்தான் ஒரு வீடியோவை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. உங்களுக்கு தேவையான வீடியோஸை எடுத்து வச்சுக்கொள்ளலாம். தென் இரண்டு வீடியோவை எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே எடுத்த வீடியோஸ் வச்சுருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுண்டா ஸோ உங்களது வீடியோ செலக்ட் பண்ணி இந்த ட்ராக்கில் போட்டிங்கன்னா ஸோ இப்படித்தான் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சு தென் எப்படி இரண்டு வீடியோஸுக்கு ரான் செக்ஷன் போடலாம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ரான் செக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ளூட் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ரான் செக்ஷன் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை ஒன்றை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ ட்ராக் நடுவில் விட்டிங்கன்னா ஸோ ரான் செக்ஷன் அட் ஆகிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ பிளிங்க் பண்ணி மாறினதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தென் இது பிடிக்கலைன்னா அதில் கிளிக் பண்ணி, அதாவது அந்த ரான் செக்ஷனில் கிளிக் பண்ணி delete ஆப்ஷன் கொடுங்க. தென் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை சூப்பராக இருக்குது. இதை அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ கட் பண்ணி 2 வீடியோ ஜாயின் பண்ணுற அப்படின்னு பார்த்துட்டா தென் என்னுடைய எஃபெக்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் இதில் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்க்கு நீங்கள் எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா அதில் கலர் இப்படி ஷோ ஆகும். ஸோ இதான் இப்படித்தான் எஃபெக்ட் சூஸ் பண்ணுறது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு தேவையான பிளர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்ட்களை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் எலிமெண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எலிமெண்ட்ஸ் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களது வீடியோ ட்ராக்குக்கு மேலே ஒரு ட்ராக் இருக்கும், அதில் வச்சிங்கன்னா ஸோ உங்களது எலிமெண்ட் ஷோ ஆகும். இப்போ நான் இந்த எலிமெண்ட்டை எப்படி சின்னனாக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணக்கூடிய டூல்ஸ் ஷோ ஆகும். ஸோ மூலையில் ஒரு அரோ பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ஷேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் பெரிதாக்கி சின்னனாக்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டிட்டேன். இப்போது நம்ம வீடியோ எப்படி கட் பண்ணலாம், 2 வீடியோ ஜாயின் பண்ணி எப்படி ரான் செக்ஷன் போடலாம், தென் எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்டிவ் பண்ணலாம், தென் எஃபெக்ட் எப்படி ஒரு வீடியோவுக்கு போடலாம்னு பார்த்துட்டோம். தென் ஆடியோவை எப்படி ஆட் பண்ணலாம். ஸோ உங்களது மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண ஆடியோவை எடுத்துக்கொள்ளுங்க. தென் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ட்ராக்கில் நம்ம விடலாம். ஸோ கீழே ஆடியோ ட்ராக் அதில் விடலாம். இதுலேயும் நீங்கள் உங்களது பேக்ரவுண்ட் மியூசிக்னா உங்களது சவுண்டை குறைச்சிக்கொள்ள இயலும், இப்படி குறைக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் ஆகிட்டு இப்படித்தான் உங்களது பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் ஆகிறது. ஸோ உங்கள் வீடியோ ப்ளே பண்ணக்குள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் ஷோ ஆகும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ ரெக்கார்ட் ஆப்ஷன் இந்த இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணால் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே வாய்ஸ் ட்ராக் ஷோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். தென் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படித்தான் ஒரு வீடியோ சிம்பிளாக எடிட் பண்ணுறது. தென் மூவ் டூல்ஸ். ஸோ மூவ் டூல்ஸ் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஸோ சம் ஆப்ஷன் மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெட் ஷோ ஆகும். ஸோ ரெட் ஷோ ஆகுனா உங்களுக்கு வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்கும், ஷேக் ஆகும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஷோ ஆகும். இதுக்கு நீங்கள் ரெண்டரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கிரியேட்டிங் ப்ரிவ்யூ ரெண்டர் ஃபார் ஸ்மூத் ப்ளேபேக். ஸோ வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. ரெண்டர் ஆகிற நேரம் இந்த ரெட் க்ரீனாக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டரிங் கம்ப்ளீட் பண்ணின பிறகு தான் நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண வேணும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்ச பிறகு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் ஃபில்மோரா ஆக்டிவ் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்துடும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள இயலும். பெட்டர், பெஸ்ட், குட்
ஸோ நீங்கள் பெட்டரில் வச்சு ஓகே பண்ணுங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக அளவாக இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸில் குவாலிட்டி சேஞ்ச் பண்ண ஜிபி அதிகரிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எம்பி அதிகரித்து கொண்டே செல்லும். ஸோ லாங் எம்பி தேவையில் நமக்கு பெட்டரில் கிளிக் பண்ணி ஓகே பண்ணால் ஸோ சிம்பிளாக டிக்ரீஸ் ஆகி எம்பி வரும். ஸோ தென் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி ஃபினிஷ் பண்ணின பிறகு உங்களுடைய வீடியோ ஃபைல் ஷோ ஆகும். ஸோ இப்படித்தான் ஒரு வீடியோ சிம்பிளாக எடிட் பண்ணுறது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான எந்தவித சந்தேகம் உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.